பின்னாடி பேசியிருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு தான் நிற்பான், இல்லை அவன் கேமுக்கு அவன் நிற்பான், உனக்காக நிற்க மாட்டான், நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ட்ரூ லவ் இல்லை அப்படின்னு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக அவளுக்கு புத்தி சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு அது உரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன கத்தினாலும் அது அவளுக்கு தெரிய போகிறதில்ல. அவளுக்கு தெரியிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. இப்போ நம்ம ஓட் ஃபார் பாருன்னு சொன்னால் கூட எதுக்கு ஓட் பண்ணணும் பாருக்குன்ற லெவலில் தான் அவள் கேம். இந்த வாரம் ஒன்றுமே இல்லைன்னும் போது எப்படி நம்ம கேட்க முடியும் அவளுக்கு ஓட் ஃபார் பாருன்னு? ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த விக்ரம் ஆடின டான்ஸ் அரோரா ஆடின டான்ஸும் வைரல் ஆகும்போது ஆப்வியஸாக விக்ரம்க்கும் அரோராக்குமான ஒரு ஹைலைட்டை டீம் கொடுத்து விட்டுட்டாங்க. அதை குட் ஜாப்னு வேறு 1 ஹவரில் காட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா சொல்லி விட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேனே, நேற்று ஒரு டாஸ்கில் பாருவை வின் பண்ண வச்சுட்டு ஹைலைட் கொடுத்துருப்பானுங்க. அது என்னன்னா அந்த பெரிய தப்பை மறைக்க சின்ன தப்பை வந்து கேள்வி கேட்ட இடம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் அதோட ஹிடன் அஜெண்டாவாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் நியாயமாக தான் டாஸ்க் நடத்துகிறோன்றதுக்காக தான் அந்த ஒரு சின்ன விஷயம் உள்ளே இருக்குமே தவிர உள்ளே இவனுங்க பண்ணதெல்லாம் கோல்மால் தான். ஏன் நேற்று அரோரா ஃபவுல் கேம் ஆடலையா? ஆக்சுவலாக 2 பாயிண்ட்ஸ் அரோரா கொடுத்துருக்கவே கூடாது விக்ரம் டீமுக்கு. ஏன் ஐப்ரோவை வச்சுட்டு அவள் பண்ணுறது செய்யுதுன்னு ஐப்ரோவை வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லிட்டா அது வரைக்கும் ஒரு கேல்குலேஷன் போயிருக்கோம்ல. அங்கே நீங்கள் ஐப்ரோவை வாங்கி வச்சுட்டு ஏன்னா அதை வினோத் கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க. ஆனால் அந்த ஐப்ரோவை கையிலேருந்து வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கேல்குலேஷன் 1 ஹவர் ஆயிடுச்சு, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்று போயிருக்கோம்ல. அப்போது அதை தானே இவங்க எடுத்துகிட்டு வந்து அதை சொல்லி இவங்க வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போயே அதை ஃபவுல் கேம்னு சொல்லி இல்லை டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பண்ணீங்களா? பண்ணலை. இதே அந்த வெஜிடபிள் டாஸ்க் வரும்போது நைட் லைவ் ஸ்டாப் பண்ணாங்க ஒரு நாள், எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, அப்போது ஜட்ஜாக வந்து அந்த வெஜிடபிள் டாஸ்க்கு பாருவை சொல்லி பாருவை அதுக்கு நியாயமாகவே இல்லை, நியூட்ரலாக இல்லைன்னு அந்த விக்ரம்லேருந்து எல்லாருமே சேர்ந்து அவளை தூக்குனீங்கல்ல. இப்போ நேற்று விக்ரம் டீமில் தானே ஒரு ஃபவுல் நடந்துச்சு, ஏன் விக்ரமை நீங்கள் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி அந்த ஒரு ரவுண்டை நீங்கள் கேன்சல் பண்ணலை? இல்லை அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அந்த டான்ஸ் மேரத்தான்லேயே அவங்க 4 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் வந்திருக்க அப்டேட் பிரகாரம் பார்த்தா இதில் லீடிங்கில் விக்ரம் டீம் தான் வராங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் உங்களுக்கு அது வரலை. ஆனால் ஆக்சுவலாக வந்த அப்டேட் இது உண்மையாக போயான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஆப்வியஸாக சொல்லிட்டேன், விக்ரமை தான் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்குக்கான இந்த டாஸ்கோட விஷயங்களை, இந்த டான்ஸ் மராத்தான் விஷயங்களை விக்ரம்காக ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பொண்டாட்டி பாசத்தில் உருகி போயிருக்காரு. அவர் பொண்டாட்டி கொண்டு வந்து 24 ஹவர்ஸ் உள்ளே விட்டு அப்படி வந்து அவருக்கான பூஸ்டப் கொடுத்து அவருக்கான டொப்பமைன் கொடுத்து அவரை வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அரோராவோட பாய் ஃப்ரெண்ட் யாரையாவது உள்ளே விட்டால் இன்னும் செம்ம டொப்பமைன் வரும். ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து ஆல்ரெடி சேனல் ப்ராடக்ட் பிரதீப் மில்ராயோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷனில் அவங்களோட ஒய்ஃப் டைரெக்டாக பேசி ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே சபரி வந்திருக்காரு போது ஸோ அதுக்கான விஷயங்கள் வரும். எஃப்ஜே சொல்லவே வேணாம். இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது எஃப்ஜேவா சுபிக்ஷாவான்னு பார்த்தா நீங்கள் எஃப்ஜேவை தான் காப்பாற்றி சுபிக்ஷாவை தான் வெளில எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இன்னைக்கான சண்டையில் எஃப்ஜே விக்ரம் வினோத்துக்கெல்லாம் நிறைய சண்டை வந்துச்சு லைவில். நீங்கள் அதை கூட ஏன் மறைச்சிங்க அப்படின்னும் போது அதை காட்டினா எஃப்ஜேக்கு ஓட்ஸ் டவுன் ஆகும். ஸோ எஃப்ஜேவை ஹைலைட் பண்ணி இப்போ இந்த டீம் வின் பண்ணதை காட்டும் போது அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஹைலைட் ஆகும்னா அது சபரி, எஃப்ஜே, விக்ரம், அரோரா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து அவங்க 4 பேர் ஹைலைட் பண்ண போகிறீங்க. ஏன் டாப் 5லையும் கொண்டு வர போகிறீங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வருது. ஸோ ஆமாம் கைஸ், டாப் 5ல பாரு கிடையாது, டாப் 5ல அரோரா வர போகிறாங்க, விக்ரமை புஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபினாலே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை எஃப்ஜேவா சபரியான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சு அதில் உன்னை புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜனங்க ஓட்டிங்லேருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னா அது வினோத்தாவோ கமருதீனாவோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ டாப் 5ல பாரு கிடையாது. டாப் 5ல பாருவை சேனல் புஷ் பண்ண போகிறதில்ல. அப்போ இவ தான் இவளை புஷ் பண்ணி இவ்வளோ வாரம் கொண்டு போனானா இதுக்கப்புறம் இவளோட கேமை இவ தான் புஷ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஒரு பொட்டென்ஷியலை இப்போ இவ போட தயாராக. இப்போ இன்றைக்குமே திவ்யா விஷயங்களில் இவளே இவ வாயை விட்டு வளரிட்டா. அதே மாதிரி எஃப்ஜே ஒரு பாட்டு கண்டுபிடிக்கிறான், அந்த மட்டை சாங் வருதுல்ல, அந்த எல்லோ கலர் சாரி கட்டி அந்த சாங்கை அவன் இன்னும் விட்டுருந்தா 1 மணி நேரம் பண்ணியிருப்பான் எஃப்ஜே. அதை வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்து வாயை விட்டு அதை ஹிண்ட்டாக கொடுத்தது இந்த பாரு தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து அவளோட கேம் ஃபோக்கஸ் போய் இப்போ விளையாட்டுத்தனமாகவும் இல்லைனா அந்த உமன்ஸ்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு அவளோட அந்த யோசனையிலே வந்து அவள் கொஞ்சம் கோட்டை விடுறா அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் போன வாரமே சொல்லியிருப்பேன். எவிக்ஷன் ப்ராசஸில் எஃப்ஜே ரம்யான்னு உட்காரும்போது இல்லை எஃப்ஜே வியானான்னு உட்காரும்போது ஹாட் சீட்டில் எஃப்ஜேன்னு சொல்லி ஏன் கோட்டை விட்டா பாரு? எஃப்ஜே போவான்னு ஓட்ஸ் இருக்கே இல்லை. ஆனால் அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆடுறான்னா சேனல் அவனை அனுப்பணுன்னா எப்பயும் அனுப்பிச்சிருக்கலாம். அவனை 2 வாரம் கேப்டன்சி ஆக்கும்போது இல்லைனா அவனுக்கான சப்போர்ட்டை டீம் கொடுக்குறாங்க, அவன் பண்ணுற எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ஏன் எஃப்ஜே விக்ரம் அந்த கேஸ் விஷயங்களை கூட பெருசாக காட்டல அப்படின்னும் போது சேனலோட சப்போர்ட் ஆப்வியஸாக எஃப்ஜேக்கு இருக்கும்னு யோசிக்கிற இடத்துல நீ ரம்யா வியானான்னு சொல்லாமல் எஃப்ஜேன்னு சொல்லும்போது ஸோ உன்னோட கேம் ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போகுது. இவ்வளோ நாள் எவிக்ஷன்னா கரெக்டாக இருக்கும் பாருவோட கேல்குலேஷன். ஆனால் இந்த வாரம் அது அப்படி இல்லைன்னும் போதே நீ அந்த கமருதினால கேமை ஸ்பாயில் பண்ணுற. அவன் அந்த
கேம்காக தான் யூஸ் பண்ணுறான். அவனும் அவன் ஃப்ரெண்டோ டாப் 3லோ டாப் 5லோ சேனல் தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நீ வரணும்னா நீ உன்னோட பொட்டென்ஷியலை போடணும். உன்னோட பொட்டென்ஷியலை நீ போட இப்போ தயாராக இல்லை உனக்கு அது மறந்து போயிடுச்சானும் தெரியல. உனக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி உன் ஃபேமிலி ஆளுங்க உள்ள வந்து சொன்னால் தான் உரைக்கும். இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸ் இவளுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் அகைன் சொன்ன மாதிரி மற்றவங்க இவளை பற்றி பின்னாடி பேசின விஷயங்களையும் அங்கே பிளாஸ்மாவில் எடுத்து வைக்கணும். அதுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ யாராவது உள்ளே வந்தால் இவ்வளோ இவ்வளோ பேசியிருக்கோம், அவன் அண்ணன் தம்பி உள்ளே வந்தால் நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்ற பயத்தை விக்ரம்க்கும் சபரிக்கும் மற்ற கண்டஸ்டன்ஸுக்கும் எஃப்ஜேக்கும் கொடுக்கறதுக்காகவாது ஒரு ஆம்பளை சப்போர்ட் வந்து அகெயின் அந்த நான் வந்து 2 பேரும் ஈக்குவல்னு சொன்னாலுமே ஒரு சில இடத்துல ஒரு பொண்ணுக்கான சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக ஒரு ஆம்பளை கொடுக்கும்போது தான் சொசைட்டியில் அவளுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும்ன்றது யதார்த்தமான உண்மை. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்றது எந்த அளவுக்கு உண்மையும், அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்றது அதே அளவுக்கு உண்மை தான் நம்ம தளபதி சார் சொன்ன மாதிரி. ஸோ அது அண்ணனாவோ தம்பியாவோ புருஷனாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு இந்த கேமை இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவளுக்கான பொட்டென்ஷியலை போட்டு ஆடி இருக்கா. ஆனால் அவளுக்கு அந்த கேமுக்கு பின்னாடி வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத பட்சத்தில் அதை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அவங்க அம்மா கண்டிப்பாக வரணும். அவங்க அம்மா கூட ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஆம்பளை வரணும். அண்ணனாவோ தம்பியாவோ வரும்போது தான் மற்றவங்களுக்கு அவனுங்க செஞ்ச திருட்டுத்தனம் வெளியில் வரும். இல்லை அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் போது இதை சேனல் பண்ண விடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பண்ணால் மட்டும்தான் அவள் கேம் ஷைன் ஆகும். அவளுக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்கணும், அவளுக்கான விஷயங்களை எடுத்து வைக்கணும். அவள் எந்த இடத்துல ஏமாந்து போயிருக்கான்னு ஜாக் வந்து ஜெஃப்ரியை நம்புற விஷயத்த அவளோட வீட்டிலேருந்து வந்த அவங்க அம்மாவோ ஃப்ரெண்டோ சொல்கிற மாதிரி இவங்களும் அதை சொன்னால் மட்டும்தான் அவள் கேமை மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு முக்கியமாக அந்த கமருதீன் என்னென்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். நான் ஓட் ஃபார் பாருன்னு எனக்கு இந்த வாரம் கேட்குறதுக்கே எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் அவள் பண்ணதை வச்சு வேணால் ஓட் பண்ணலாம். ஆனால் அப்படியுமே அவள் இந்த வாரம் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல. இவ்வளோ நாள் பண்ணியிருக்கான், இந்த வாரம் அவன் கேம் ஆடல ஓட் போட மாட்டீங்களான்னு. ஆனால் அவள் பண்ணுறது மொத்தம் இந்த கமருதீன் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோலெல்லாம் வரவே இல்லை பாரு. ஏன்னா அங்கே காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. திருப்பி காட்டினா அவன் ஹக் பண்ணதையோ அவங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணதையோ அவங்க கூட உட்காந்து பேசினதையோ தான் திருப்பி காட்டணும் போது ஒரு வகையில் காட்டாமல் இருக்கிறதே மேலு தான்.